ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. நான் உங்க சங்கரேஸ்வரி பேசுறேன். இன்னைக்கு நாம ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். பெரிய பெரிய ஞானிகள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா அதை கதை மூலியமா தான் சொல்லுவாங்க. ஏன் அதை நம்ம கதை மூலியமா உணர்த்துறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தருக்குமே ஒரு வகையான புரிதல் அப்படின்றது இருக்கும். இங்க மெயினா நம்ம ஆன்ம தேடல் அப்படின்னு போயிட்டோம்னா ஒருத்தருக்குமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட புரிதல் அப்படின்றது அவங்க ஆன்ம வளர்ச்சிக்கு ஏத்தாப்புல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு ஆன்ம தேடல்ல ஒரு குருவை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த குருவுக்கு தெரியும் அந்த சீடனுக்கு எப்படி பதில் கொடுத்தா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த லெவலுக்கு சொன்னா புரியும். ஸோ இவங்க ஷார்ட்டா சொன்னா புரியும், இந்த மாதிரி உவமை கதைகள் மூலியமா சொன்னா புரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு உவமை கதை தான் பார்க்க போறோம். அது ஒரு சிறுவர்களோட கதை. நம்மளோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கதை தான் இது. ஒரு 4-5 குழந்தைங்கள் பீச்சுக்கு விளையாட போறாங்க. சரியா? பீச்சுக்கு போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு சில குழந்தைங்களுக்கு தண்ணி பிடிக்கும். தண்ணியில போய் விளையாடுவாங்க. அப்படி இல்லையா, தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மணல்ல வீடு கட்டுவாங்க இல்லையா? வீடு கட்டி விளையாடுவாங்க. அப்படிதான் மணல்ல வீடு கட்டி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கிறப்போ, ஆஹ் என்னோட இந்த மாதிரியான டிசைன் பண்ணணும், இப்படி இருக்கணும், கூரை இப்படி இருக்கணும், இந்த ரூம் இப்படி இருக்கணும். ஸோ அப்படி தன்னுடைய கற்பனைகளை அந்த அந்த மணல் வீடு பண்றாங்க இல்லையா, அது மேல கவனமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவு ஆர்வமா பண்றாங்களோ அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கப்பவே சின்ன சின்ன மோதல்கள், அந்த மாதிரி நான் பண்ணது இது என்னோட, நான் பண்ணது இந்த சைடு, நான் பண்ணது அந்த சைடு நீ பண்ற அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன மோதல்கள், சண்டைகள் குழந்தைங்களுக்குள்ள இருக்கிறது தானே. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருக்கு. அப்போ சரி, எவ்வளவு நேரம் தான் விளையாடுவாங்க, கடைசியில வீட்டுக்கு போய் தானே ஆகணும். சரி, வீட்டுக்கு போற டைமும் ஆச்சு. என்ன பண்ணலாம்? அந்த வீடை மணல் வீடை தூக்கிட்டா போக முடியும்? கண்டிப்பா இல்ல. ஸோ நம்ம விளையாண்டு முடிச்சோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா செல்ஃபி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிறாங்க. ஸோ அங்க இருந்து கிளம்புறப்போ இந்த மணல் வீடு யாரும் இடிக்கலனாலும் எப்படியும் தண்ணி இடிச்சிரும், இல்லைன்னா யாராவது இடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை நானே இடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 விளையாண்ட ஒரு பையன்ல ஒரு பையன் அதை அதை உடைச்சிடுறான். ஸோ அவங்களே அந்த உருவாக்கின வீடை அவங்களே உடைச்சிடுறாங்க இல்லையா? சரி, ஓகே. இந்த கதையிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? பீச்சுக்கு விளையாட வந்தாங்க இல்லையா, அதுதான் நாம ஆன்ம உலகத்துல இருந்து இந்த இந்த பூலோகத்துக்கு இந்த லைஃப என்ஜாய் பண்ணி வாழ்றதுக்காக வந்திருக்கோம். வீடு கட்டுறாங்க இல்லையா, எவ்வளோ கற்பனை, தன்னுடைய ஆசைகளையும் தன்னுடைய தன்னுடைய டேலண்ட்டையும் அந்த வீடு கட்டுற விஷயத்துல ரொம்ப கவனமா ஆசையா பண்றாங்கல்ல, ரொம்ப அழகா. ஸோ அதுதான் நாம இந்த உலகத்துல பண்ணிட்டு இருக்க விஷயங்கள். எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், செல்வம், ஸோ இந்த மாதிரி சொசைட்டில நான் அப்படியே வாழணும், சந்தோஷம் வேணும், இது எல்லாமே ரொம்ப கனவோட தானே அந்த வீடை கட்டியிருப்பாங்க. ஸோ அப்படிதான் நாம இந்த உலகத்துல நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சண்டை நடக்குது இல்லையா, அந்த குழந்தைங்களுக்குள்ளே சண்டை நடக்கல, அதுதான் நம்ம இந்த லைஃப்ல நாம ஃபேஸ் பண்ற இன்ப துன்பங்கள் எல்லாமே. எப்படின்னா, நம்ம ஈகோ இருக்குல்ல, அதுதான் அந்த சண்டைய மீன் பண்ணுது. நம்மளுடைய ஈகோவால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகோவால நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே நிறைய சண்டை போடுறோம். அதே மாதிரி நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நிறைய என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான், எனக்கு பிடிச்சது இதுதான், இதுதான் நான் செய்வேன். ஸோ இந்த ஈகோ கிளாஷ் அப்படின்றது அந்த குழந்தைங்க சண்டை போடுறது. ஸோ நம்ம வாழ்க்கையில நாம பண்ற ஒரு மோதல்களையுமே இந்த மாதிரி நாம ஃபேஸ் பண்ணும்போது நாம அடுத்து நினைச்சு பார்க்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு சின்ன டைம் பீரியடுக்கு மட்டும்தான். ஸோ இது நம்ம ஒரு சின்ன பிள்ளை விஷயம் மாதிரி இந்த கதையை நாம ஞாபகப்படுத்திக்கிட்டோம் ஒவ்வொரு மோதல்லையும் அப்படின்றப்போ நம்ம அந்த இதுல இருந்து ஈஸியா வெளிவந்துடலாம். ஸோ அந்த மோதல்கள் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் நாம அந்த சண்டைகளை போடாமலே நம்ம புரிதலை மட்டுமே மேம்படுத்தி நாமளே கரெக்டா நடந்துப்போம். சரியா? அதே மாதிரி அப்போ இடிச்சிட்டு போறாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா, எவ்வளோ நாளைக்கு நாம அங்க இருந்துட முடியும்? ஸோ எப்படியுமே அந்த உடல் இருக்கிற வரை தான் நாம இந்த வாழ்க்கைய வாழ முடியும் இல்லையா? முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த உடலை விட்டு இந்த உயிர் போயிருச்சு அப்படின்னா
திரும்ப நாம வந்து பிறந்து அது அடுத்த பிறவியில நாம இதே மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி எத்தனையோ ஜென்மங்கள் கூட, எத்தனையோ பிறவிகள் கூட கடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி நாம செஞ்சதையே செஞ்சுட்டு இருக்காம, நாம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ, அந்த நோக்கத்த நாம ஆழமா வச்சுக்கிட்டு, இந்த சோசியல் வேர்ல்டுலயும் சரி, அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலயும் சரி, நமக்கான முன்னேற்றத்த மட்டுமே நாம நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். இந்த சோசியல் வேர்ல்டுலயும் நாம கரெக்டான சர்வைவலுக்கான விஷயங்கள பார்த்துட்டு தான் இருக்கணும். சாப்பிடுறதுக்கும் சரி, சந்தோஷத்துக்கும் சரி, வெளியில எல்லாமே பண்ணலாம். இல்ல சொல்லல. நம்ம தேவைய மட்டுமே நாம இங்க பண்ணிட்டு, நம்ம வந்த விஷயத்தையும் பார்க்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு, இந்த கதை மூலியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாரி இந்த இந்த ஸ்டோரிய நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். ஓகேவா? இந்த லைஃப் எப்படிப்பட்டது? நம்ம எதுக்காக வாழ்றோம்? இந்த ப்ளே பண்ற நிமிஷம் தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததே வந்து, அப்படின்னு சொல்றப்போ, அவங்களுடைய கற்பனா சக்தி, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது வந்து எவ்வளோ ஆழமா இருக்கோ, அதுக்கேத்தாப்புல அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த கதை அப்படின்றது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தவே ஏற்படுத்தும். ஓகே. இந்த கதை உங்களுக்கு புடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பாய்.